ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் வீடியோ. உங்களோட எனக்கு ரொம்ப இதாக போச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு 2-3 வீடியோவில் நீங்கள் சிஸ்டர் ரொம்ப அழகாயிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க மூஞ்சிக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்களா? நானும் என்னடா பண்ணுறோம் நம்ம மூஞ்சிக்குன்னு சொல்லிட்டு நானும் போய் போய் பார்க்குறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டுட்டேன். அது இல்லாமல் இப்போ ட்ராவல் டைமில் நான் ஒரு வீடியோ, என்னோடய மேக்கப் வீடியோன்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தாக்க நீங்கள் இதுதான் நீங்கள் பண்ணுற மேக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி கதறி அடிச்சுட்டு ஓடிடுவீங்க. ஸோ இன்றைக்கி என்னோட அழகை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அழகுன்றது நம்மளுக்கு மனசுல இருந்து வரணும். ரெண்டாவது நம்ம எவ்வளோதான் நம்ம பார்த்து 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 மூஞ்சில் போட்டாலும் இந்த எங்கள் அப்பா சொல்லுவார், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி எங்கள் அப்பா அந்த வார்த்தையை சொல்லுவார். ரெண்டாவது எனக்கு இந்த மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, இல்லாமலாம் கிடையாது. போடுவேன் மேக்கப் போடு, நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ் வீடியோவில் ரொம்ப போட மாட்டேன். அதே மாதிரி இந்த டெய்லி 1.5 இன்ச்சு மூஞ்சில் போட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு நடக்கிறது அதுவும் என்கிட்ட கிடையாது. சம் பீப்புள் ஆர் லைக் தே அப்ளை லைக் 1.5 இன்ச் மேக்கப், ஒரு ஹாஃப் டியூப் லிப்ஸ்டிக்கு போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஐ கான் டூ தட் டு மை ஃபேஸ். அந்த மாதிரி எனக்கு பழக்கமே கிடையாது. பட் ஐ அப்ரிஷியேட் மேக்கப் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக் இது. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் எனிவே, அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுதான் எனக்கு மேக்கப்போட இது. இப்போ என்னோட அழகை நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா எனக்கு சாயல் இருக்கும், அம்மா சாயலும் இருக்கும். பார்த்தாக்க அப்படி இப்படி தெரியும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சுத்தமாகவே உனக்கு உங்கள் அம்மா, எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீ என் சாயலே கிடையாது அப்படின்வாங்க. அப்புறம் அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லுவாங்க, உனக்கு என் சாயலும் கிடையாது, உனக்கு என் புத்தியும் கிடையாது அப்படின்வாங்க. அப்புறம் எப்படிமா நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னால் பார்த்தா ஒரு ரத்த மாதிரி இருக்கிற, லெஃப்ட் சைடு கண்ணத்தை பார்த்தா ஒரு ரத்த மாதிரி இருக்கிற, ரைட் சைடு கண்ணத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற, இப்படி திரும்பினா ஒரு ரத்த மாதிரி இருக்கிற, அப்படி திரும்பினா ஒரு ரத்த மாதிரி இருக்க, முன்னால் பார்த்தா ஒருத்தி மாதிரி இருக்கிற, உன்னை யாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. உன் புத்தியும் அந்த மாதிரி தான், உங்கள் அத்தைங்க மாதிரி தான் சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று எங்கள் அத்தை பொண்ணு, சின்னத்தை பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட பேசுவேன் நான். எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட கேட்டாக்க, அதாவது எங்கள் அத்தை பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நான் யார் மாதிரிக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பேனா, எங்கள் அக்கா நீ மூன்றும் சேர்ந்த கலவை, என்னமோ ஃபாதர் சன் அண்ட் ஸ்பிரிட் இந்த மாதிரி, நீ எங்கள் 3 பெரியமாவையும் சேர்ந்த கலவை. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 அக்காங்க, எங்கள் அப்பா தான் கடைசி. அதனால் அவங்க 5 பேர்த்தில் எங்கள் 2 அத்தைங்க எங்கள் பாட்டி மாதிரி, 3 அத்தைங்க எங்கள் தாத்தா மாதிரி. ஓகேங்களா? 3 அத்தைங்க, அந்த 3 அத்தைங்க எங்கள் தாத்தா மாதிரின்னு சொன்னல, அந்த 3 அத்தைங்களும் எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தா மாதிரி. நான் ஏறக்குறைய எங்கள் அப்பா சாயல் தான், எங்கள் அப்பா அந்த 3 அத்தைங்க சாயல் தான். இந்த 2 அத்தைங்க எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாயி இருக்காங்க இல்லைங்களா, எங்கள் அப்பாயி மாதிரி இருக்கிறது என் தங்கச்சி. என் தங்கச்சி அப்படியே எங்கள் சின்னத்தை மாதிரியே இருப்பா. இதுதான் எங்களோட அழகின் ரகசியம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் அழகின் ரகசியம் எங்கள் அப்பா வீட்டில் இருந்து வந்தது. ஸோ எனிவே, ஐ அப்ரிஷியேட் யூ. நான் கண்டிப்பாக இதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு எப்போ நீங்களாம் சிஸ்டர் அழகாயிட்டே வரீங்க, சூப்பராக இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்களா, அதனால் எனக்கு என்னடா நம்ம அழகை இப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ளுறீங்களே. அப்புறம் ஒரு சில வீடியோலாம் பார்த்தா ஒரு சிலர் அதை இப்படின்றாங்க, இப்படின்றாங்க. நான் அதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ப்ளஸ் ஒரு ஆனஸ்டாக, ஒரு சின்சியராக, ஒரு இதாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேடி வர எதுவுமே நமக்கு வரும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் நம்மக்கிட்ட ஒரு ஆனஸ்டி இல்லை, நம்ம ஒரு ஒரு ஃபோக்கஸோடு நம்ம ஒரு உண்மையான அந்த ஃபோக்கஸோடு நம்ம பண்ணலை, நம்மளோட பர்பஸ் கரெக்டான பர்பஸாக இல்லை அப்படின்னா அது நீங்கள் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஐ கேன் கேரண்டி யூ
100%. என்னோட லைஃப்பில் நடக்கிறது, என் வாழ்க்கையை சுற்றி நடக்கிறது, எனக்கு நடந்தது எல்லாத்த வச்சியுமே நான் சொல்கிறேன், நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு வின் 100%. பட் ஆனால் நம்ம ஃபோக்கஸ் வந்து கரெக்டான ஃபோக்கஸ் இல்லை, ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, அந்த ஒரு மாதிரி ஷ்ரூடாக ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷ்ரூட் வந்து ஸ்மார்ட்னஸ்ன்றது வேறு, ஸ்மார்ட்னஸ்ன்றது வேறு. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி அப்படியே இதுதான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு பின்னால் ஒரு மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டான ஃபோக்கஸாக இல்லை அப்படின்னா அது ஐ டோன்ட் நோ. நான் வந்து கடவுளை அப்படி இப்படின்லாம் நான் இருக்க வரல, அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன். பட் ஆனால் somehow you will have to pay, we all have to pay. அந்த இதை வந்து என் லைஃப்பில் நான் வந்து I am experiencing and I have experienced, and by God's grace that's what I'm going to experience in the future too. என் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, என்னோட லைஃபாக இருந்தாலும் சரி, எனக்கு என் ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த சர்க்கிள் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட். ஐம் வெரி சின்சியர் இன் மை ரிலேஷன்ஷிப். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து என் ஹஸ்பண்ட் சைட்லேயோ என் பிள்ளைங்ககிட்டேயோ என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் வெரி சின்சியர், வெரி ஆனஸ்ட். ஸோ அதனால் மேபி அதனால தான் ஒரு அழகாக இருப்பணும் அப்படின்னு தெரியல, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இங்கே வேறு எதுவும் இல்லை. நீங்களாம் வேற சும்மா அழகாக இருக்கிறீங்க சிஸ்டர், அழகாக இருக்கிற சும்மா இருந்தேன் என்ன பேச வச்சுருக்கிறீங்க பாருங்கள். எனக்கு ஒரே காமெடி, எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி. சே நம்மளையும் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டு இருக்குது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன சிஸ்டர் உங்களை ஒரு அழகுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து நம்மளை பார்த்து ஒரு அதாவது இப்போ வந்து நான் நிறைய இந்த மாதிரி கேள்விப்படுறேன், இந்த மாதிரி சின்னதுலலாம் நான் கேட்டதே இல்லை. அதனால தான் எனக்கு வந்து ஒரு பயங்கர ஹாப்பினஸ், வேறு எதுவும் இல்லை. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லபடி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடறேன். இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். அப்புறம் இந்த வீடியோ போட்டேன்னு கிளம்பிடாதீங்க கமெண்ட்டில், இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா நீங்கள் அப்படின்னுட்டு நொட்டமாக இது பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு வீடியோ தேவையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இதுக்கெலாம் ஒரு வீடியோ தேவை, ஓகேவா? அப்புறம் இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, ட்ராவல் பண்ணிட்டு வந்து அந்த குட் நியூஸ்ன்னு சொல்லியிருப்பேன்ல, ஒரு குட் நியூஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மூத்த பையன் அவன் வந்து திரும்பவும் நேஷ்னல் ரெக்கார்டு அவனோட அந்த டிவிஷனில் திரும்பவும் நேஷ்னல் ரெக்கார்டை ஹிட் பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்ததுமே தம்பி அதுதான் சொன்னான், அம்மா ஐ ஹிட் த ரெக்கார்டு அப்படின்னா. கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வந்து அவனோட ஃபைனல் இயர் அண்டர் கிராட். ஸோ அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த வீடியோவும் இருந்துச்சு, பார்த்துட்டு அதாவது அந்த பேரை அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நடந்துச்சு. நான் சின்ன கிளிப்பு மட்டும் இந்த வீடியோ இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதை தான் குட் நியூஸ்ன்னு சொன்னேன். தம்பி வந்ததுமே அப்படி சொன்னான், அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, ஓகேங்களா? தம்பியோட கிளிப்பு ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் அது வந்து காப்பிரைட் வருது. நான் அதை போட்டு பார்த்தேன், பட் காப்பிரைட் வர்றதுனால என்னால் ஷேர் பண்ண முடியல. ஆனால் தம்பிகிட்ட நான் கேட்டு பார்க்குறேன், அது எப்படி பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நான் தம்பிகிட்ட கேட்டுட்டு அப்புறம் என்னான்னு சொல்கிறேன். பட் அவன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் தம்பி, ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப செல்ஃப் ட்ரிவன், அந்த மாதிரி ஒரு பயங்கர சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் தம்பி. அதனால் எனக்கு வந்து அவன் வீட்டுக்கு வந்ததும் மை ஹிட் த நேஷ்னல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிச்சான் பாருங்க, எனக்கு அப்படியே கண்ணு தண்ணியே வந்துருச்சு வீட்டுக்கு வந்ததும் தம்பி. ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. மேபி இந்த மாதிரி பிள்ளைங்களோட இது கூட என் அழகுக்கு காரணமாக இருக்கலாம், யாருகண்டா. நீங்கள் என்னை பேச வச்சுட்டீங்க எல்லோரும் சேர்ந்து. எனிவே இந்த வீடியோவை முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். நம்ம சேனலில் வந்து இப்போ இந்த ட்ராவல் வீடியோ இதெல்லாம் நான் போடுறேன், பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். And I appreciate you all and for your support, for your kindness and all your comments that make me
want to do things, you know. Thank you so much. And like I always say, keep it real and keep it simple, and you all keep shining. Thank you so much. Bye. Oh, எனக்கு ஹார்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? Thank you all. Thank you.